வாழ்க வளமுடன். தான் யாரு அப்படின்ற அந்த நான் யார் அப்படின்ற கேள்விக்கு தன்னுடைய இருப்ப உணரும் போதுதான் சரியான விடை கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த திருமந்திரத்துல கடவுள் வாழ்த்து அப்படின்ற தலைப்புல வரக்கூடிய முதல் பாடல்ல சொல்லியிருப்பாங்க. தன்னுடைய இருப்பு அப்படின்றத நாம எப்படி எடுத்துக்குவோம்னா, இந்த உடலா எடுத்துக்குவோம், இந்த உடலுக்குள்ள இயங்கிட்டு இருக்கக்கூடிய உயிரா எடுத்துக்குவோம், இந்த உயிரின் படற்கை நிலையான மனமா எடுத்துக்குவோம். இந்த மூணும் தான் நம்மளுடைய இருப்பா இருக்க முடியும், நம்மளுடைய சோர்ஸா இருக்க முடியும். ஏன்னா எங்க போனாலும் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இது மூணும் தான் நம்ம கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் நம்மளுடைய இருப்பு அப்படின்றத நாம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த தலைப்புல வரக்கூடிய இரண்டாவது பாடல் போற்றிசை திண்ணுயிர் மண்ணும் புனிதனை அப்படின்ற அந்த வரிகள் இதுவும் கிடையாது, இதை தாண்டி இன்னொருத்தன் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவுபடுத்துது. அப்படியாப்பட்டவன் யாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆழ்ந்த அமைதியோட ஆனந்த நிலையில இந்த உயிர் அப்படின்ற ஒன்ன ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய அப்பளுக்கு இல்லாத ஒரு புனிதன், தூய்மையானவன் அப்படின்றதான் அந்த வரிகளோட விளக்கமா இங்க பார்க்கப்படுது. அப்படியாப்பட்ட அந்த தூய்மையானவன் எங்க இருக்கான் நம்ம கிட்ட? நமக்கு இந்த உடல் தெரியுது, உடலை கொஞ்சம் உற்று நோக்கும் போது உயிரையும் நம்மளால உணர முடியுது. இந்த உயிரின் படற்கை நிலைன்னு சொல்லக்கூடிய இந்த மனம் அப்படின்ற இந்த மனிதம் இங்க இயக்கத்துல இருந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரியக்கூடிய சூழல்ல இந்த மனம் அப்படின்ற மனிதம் இல்லாது போறத நாம இந்த நடப்பு வாழ்க்கையிலேயே பல பேர்த்த நம்மளோட பழகினவங்களை பார்க்கும் போதே தெரிய வருது. இந்த உடலோட உயிரோட இந்த மனம் அப்படின்ற ஒன்னோட நம்ம கிட்ட பழகிட்டு இருப்பாங்க. திடீர்னு இல்லாது போகும்போது அவங்க இல்ல, இது மூணும் இல்லாம போகுது, அதோட இந்த மனிதமும் மறைந்து போகுது அப்படின்றத ஈஸியா நம்மளால அனலைஸ் பண்ணிக்க முடியுது. சோ இதை தாண்டி இதை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய அந்த உயிர் அப்படின்ற ஒரு விஷயத்தை, ஏன்னா இந்த உடலுக்கும் மனதிற்கும் மூலமா இருக்கிறது அந்த உயிர் தான். அந்த உயிரை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தூய்மையானவன், புனிதன் அப்படின்றது இந்த உயிருக்குள்ளதானே இருக்க முடியும். ஏன்னா இங்கதானே ஆண்டுகிட்டு இருக்காங்க, இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னா இந்த நாட்டுக்குள்ள இருந்துதான் அதை ஆள முடியும். சோ இந்த உயிருக்குள்ள ஒண்ணு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த முதல் வரியில நமக்கு தெளிவுபடுத்தி இருக்காங்க. அதை நாம உற்று நோக்கும் போது, அந்த உயிரின் இயக்கத்துல நாம கவனம் செஞ்சு அதை கவனிக்கும் போது நமக்கு அது தெரிய வருது. அது எப்படி இருக்கு அப்படின்றத நமக்கு இன்னும் தெளிவுபடுத்துறதுக்காக தான் இரண்டாவது வரியில நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இதை நமக்கு படிக்கும் போது அந்த புனிதமானவன், தூய்மையானவன், அப்பளுக்கு இல்லாதவன் சொன்னோம்ல, அவன் யாருன்றத ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்ப நாற்றிசைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாம். 4 இசைகளை தான் அங்க சொல்றாங்க. இசையை எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, இசை அப்படின்னாவே ஒளின்னு எடுத்துக்கணும். இந்த ஒளியை தொட்டு இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச பரிமாணத்துல 5 பஞ்சபூதங்கள்ல ஒரு தன்மை இருக்கு. அது நம்ம கிட்ட எப்படி இருக்கு, அதை நாம கவனிக்கும் போதுதான் நாம இந்த உடலின் தன்மை, இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரின் தன்மை, இந்த உயிருக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய நீங்க யாரு, அந்த மூலம் யாரு அப்படின்றத நம்மளால உணர முடியும் அப்படின்றத நம்மளால ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்ப நாற்றிசைக்கும் அந்த 4 கருவிகள்னு சொல்லுவாங்க. யாழ்னு சொல்லுவாங்க, துளைக்கருவி குழல்னு சொல்லுவாங்க, முழவுன்னு சொல்லுவாங்க, கனக்கருவின்னு சொல்லுவாங்க. இந்த முழவு அப்படின்றத தோல் எல்லாமே சேர்ந்து வரும். இப்ப நான் முழக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, பேசுறது கூட ஒரு வகையான ஒரு ஒலி தான். அது இந்த தோல்னாலதான் உருவாகுது. இந்த தோலை பதப்படுத்தி இந்த பறையெல்லாம் செஞ்சிருப்பாங்க. அதுல இருந்து கூட முழக்கங்களை ஏற்படுத்துவாங்க. சோ இந்த இசை அப்படின்றது இந்த 4 கருவிகளை தொட்டு தான் வெளியாகிட்டு இருக்கு. பலவிதமான இசைகள் இருந்தாலும் இத 4 அடிப்படையா வச்சுதான் அது வெளிவந்துகிட்டு இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு யாழ் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா, யாழ்ல பல விதமா இருக்கு. 21 நரம்பு கொண்டது, நரம்பு கருவிகள்னு சொல்லுவாங்க அதை தமிழ்ல. அது இல்லாம 19 நரம்பு கொண்டது, 11 பிளஸ் 7 அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமா அதுல இருந்து பிரிப்பாங்க. ஆனா யாழ் அப்படின்றது ஒண்ணுதான். இதை ஒன்ன தொட்டு இது சம்பந்தமா பல வகையான வகைகள் உருவாகும். அதே போலதான் துளைக்கருவின்னு சொல்லக்கூடிய அந்த குழல் கருவிகள், இந்த அது என்ன சொல்லுவாங்க, புல்லாங்குழல், நாதஸ்வரம், இது போன்ற விஷயங்கள் அந்த காற்றை அந்த துளைகளுக்குள்ள விட்டு பலவிதமான ஒலிகளை ஏற்படுத்துறது. அடுத்து முழவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோல் கருவிகளை சொல்லுவாங்க. இதுல கனக்கருவிகளும் அடங்கும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த செவுத்துல ஒரு தாளத்தை தட்டினா கூட நமக்கு ஒலிகள் எழுப்பப்படுதுல. இந்த உடல்ல இந்த உடல் இல்லாட்டினா ஏதோ ஒரு பொருளை நீங்க தட்டினா கூட, கீழே போட்டு உடைச்சா கூட அதுல இருந்து ஒரு விதமான ஒலிகள் உருவாகுதுல. அப்ப கனக்கருவிகள்னு அந்த வகை எல்லாத்தையுமே அதை சேர்த்துட்டாங்க. எதுல இருந்தெல்லாம் ஒலி உங்களால தட்டி எழுப்ப முடியுது, இல்ல உராய்வுனால ஏற்படுத்துது, இல்ல ஓங்கி அடிக்கும் போது ஏற்படுது அப்படிங்கறதெல்லாம் அந்த கனக்கருவிகள்ல சேர்த்திருப்பாங்க. சோ இந்த 4 தொட்டு வரக்கூடிய ஒண்ணு எதுக்காக அப்படின்னா, இந்த ஒலிகள் எல்லாமே 4 விதமான காற்றுகளை கொண்டுதான் உருவாகக்கூடியது. இந்த புத்தகத்துல அந்த நாற்றிசைக்கும் அப்படின்றத 4 திசைகள்னு சொல்லியிருப்பாங்க. அது எதனால அப்படின்றது இதை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போதுதான் நமக்கு ஒரு விளக்கத்துக்கு வரும். இப்ப அந்த காற்று அப்படின்றத நீங்க அறிவியல் எடுத்துட்டீங்கன்னா
நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில காற்றுகள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீராவி காற்றையும் அவங்க எடுத்துக்குவாங்க. ஆனா அதுல நீர் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த காற்று அப்படின்றது இந்த 4 தன்மையில தான் இருக்கும். இத வந்து தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா நேர்காற்றுன்னு சொல்லுவாங்க, அலைக்காற்றுன்னு சொல்லுவாங்க, மேற்காற்று மேல எழும்பக்கூடிய காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து சுழல் காற்றுன்னு சொல்லுவாங்க. இத இன்னும் கிளீனா வலி, தென்றல், புயல், சூறாவளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 தொட்டு இந்த 4ம் எப்படின்னா ஒவ்வொரு திசைகள்ல இருந்து அது உருவாகும் போது, இப்ப அந்த வலி அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒரு திசையில இருந்து வீசக்கூடிய காற்று, நேரா போகக்கூடிய காற்று அப்படின்றத பேர் வச்சிருப்பாங்க. அதுவே தென்றல் அப்படின்னா தெற்கு பக்கத்துல இருந்து வரக்கூடிய காற்று, இந்த மலைகள்ல வந்து மோதி அலை அலையா வரக்கூடிய காற்று அப்படின்றது போல அவங்க பிரிச்சிருப்பாங்க. இந்த 4 திசைகளை தொட்டு எழும்பக்கூடிய ஒரு காற்றை தான் வந்து இப்படி 4ஆ வகுத்து வச்சிருக்காங்க. அந்த இசைக்கும் அந்த காற்றுக்கும், ஏன்னா அந்த இசை அப்படின்றது இந்த காற்றை அடிப்படையா வச்சுதான் இங்க ஊடுருவி வருது. காற்று இல்லை அப்படின்னா இங்க இசை இல்ல. பஞ்சபூதங்கள்ல காற்று அப்படின்றது ஒளியோட சம்பந்தப்பட்டிருக்கும். இப்ப நாற்றிசைக்கும் அப்படின்றத இங்க ஒளி அப்படின்ற ஒரு நிலையில வந்து சொல்லியிருக்காங்க. ஒளின்னு நீங்க எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு விளக்கத்தையும் நாம வந்து தேடி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. ஒளி அடுத்து வந்து நல்ல மாதுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அத வந்து ஒளியில எடுத்துக்கலாம். அதாவது அந்த ஒரு வெளிச்சம் அப்படின்ற ஒரு தன்மையில ஒளி அப்படின்றது கேட்கறது, இன்னொரு ஒளி அப்படின்றது நெருப்பு எறிகிறது, அந்த ஒளிர்வு, ஒளிரக்கூடிய தன்மை, மிளிரக்கூடிய தன்மைன்னு சொல்றோம்ல, அந்த ஒளி நல்ல மாதுக்கும் அப்படிங்கும்போது இங்க ஒளி அனைத்தும் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா ஆன்மாக்கள். நல்ல மாதும் அப்படின்றத உமையால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. உமையால் அப்படின்றது சக்தின்னு சொல்லுவாங்க, சிவசக்தி. இந்த பிரபஞ்சத்துல பலவிதமான ஆற்றல் இயக்கங்கள் இருக்குல்ல, அததான் வந்து சக்தி களம் அப்படின்னு சொல்லிட்டு வேதாத்ரி மகரிஷியா சொல்லுவாரு. சோ சக்தி அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய எல்லா விந்துநாதத்தையும் குறிக்கும், அந்த ஆன்மா ஒளிரக்கூடிய தன்மையை குறிக்கக்கூடியது. அப்ப இங்க ரெண்டும் நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா ஒளி ஒளி அப்படின்ற அந்த ரெண்டையும் தான் சொல்றாங்க. ஆண் பெண் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்றாங்க அப்படின்றத நீங்க எடுத்துக்கணும். இப்ப உடல்ல உயிர் அப்படின்றது வரைக்கும் நம்மளால அனுமானிக்க முடியுது. உடலை தெரியுது, உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரை தெரியுது, அதை தொட்டு வரக்கூடிய இந்த மனதையும் நம்மளால உணர முடியுது. ஆனா இதை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய, இதுக்கு மூலமா இருக்கக்கூடிய உயிரை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய அந்த தூய்மையான ஒண்ணு எது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போதுதான் அந்த இருப்பை நம்மளால உணர முடியும். அதை உணரும் போதுதான் நான் யார் அப்படின்றதுக்கு விளக்கம் கிடைக்கும் அப்படின்றத முதல் பாடல்ல கொடுத்திருக்காங்களே. இப்ப நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும், அப்ப உடல்ல ஆண் பெண் தன்மை அப்படின்றது இடக்கலை பிங்கலைன்னு சொல்லுவாங்க. அதை தான் இங்க வந்து ஒளி ஒளி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டுக்கும் பொதுவான நாதன் ஒரு காற்று இருக்கு. நாதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இங்க ஒளிய வந்து காற்றா பாவிச்சு சொல்லியிருக்காங்க. பஞ்சபூதங்கள்ல ஆகாய தத்துவம் அப்படின்ற ஒரு நிலையில இருந்து அடுத்து காற்று, அதுக்கப்புறம் தான் நெருப்பு, அதுக்கப்புறம் தான் நீர், அதுக்கப்புறம் தான் நிலம் அப்படின்ற வகையில ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆகாயம் அப்படின்ற ஒரு உயிர் சார்ந்து இருக்கக்கூடிய ஒன்ன நம்மளால உணர முடியுது. அந்த உயிரை ஆளக்கூடிய தன்மை அப்படின்றது ஒரு நாத நிலையில தான் இருக்கு. அது அமைதியின் இருப்பாதான் இங்க இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நாம உணரணும்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய மூச்சு காற்று அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். அந்த மூச்சு காற்றுலையும் உயர்ந்த காற்று அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை அடுத்த வரிகள்ல வந்து அழகா தெளிவுபடுத்தியிருப்பாங்க. இங்க போற்றிசை திண்ணுயிர் மண்ணும் புனிதனை, நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை அப்படின்ற இந்த 2 வரிகளோட விளக்கம் என்னன்னா, ஒரு ஆழ்ந்த அமைதியில ஆனந்த நிலையில இந்த உயிரை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்பலுக்கு இல்லாத ஒரு தூய்மையானவன் அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க உடல்ல இருக்கக்கூடிய ஆண் பெண் தன்மை, ஒளி ஒளி அப்படின்ற 2 தன்மைகள் இருக்குல்ல, அந்த நிலைக்கு சமமா இருக்கக்கூடிய நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை, அவங்க 2 பேத்துக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்க சொல்லியிருக்காங்க. அது இடக்கலை பிங்கலை அப்படிங்கும் போது இது 2க்கும் பொதுவா எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த சுழுமுனை நாடி தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த மூச்சு காற்று அப்படின்னு நம்ம இந்த காற்றை எடுத்துக்கிட்டாலும் அது சுழுமுனையில பயணிக்கக்கூடிய ஒரு காற்றை தான் அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்ல வராங்க அப்படின்றத இங்கேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இத கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அடுத்த 2 வரிகள்ல அப்படின்ற ஒரு விஷயத்த அடுத்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.